ஹலோ மக்களே, வணக்கம் வணக்கம். வெல்கம் டு எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் எங்களுடைய அன்பான வரவேற்புகள். புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க. இந்த சிறுகதையில உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதுதான் ஒரே கதை, இருவேறு மாடுலேஷன். வாங்கல கேட்கலாம். தேவை அது தேவை என்ற சிறுகதைய ஜெயஸ்ரீயின் குரலில் இருவேறு பாணியில். சிறுகதை தேவை அது தேவை. அடியே, நான் சொல்றத நீ கொஞ்சம் கூட காதுலயே வாங்க மாட்டியா? 8 வயசாகுது அனிதாவுக்கு. இப்பவும் அவளை குளிக்க வைக்கிறதுல இருந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புற வரைக்கும் எல்லாத்தையும் இன்னமும் உன் புருஷனே பார்த்தா என்னடி அர்த்தம்? பெத்தவள் வள்ளி குமுறினாள். அவருக்கு பொண்ணுனா உசுருன்னு அர்த்தம். அனிதாவை சுமந்த ஜானவோ அகமகிழ்ந்து சொன்னாள். இப்படி விதண்டாவாதமா பேசுறதே உனக்கு ஒரு பொழப்பா போச்சு. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்கவே மாட்ற. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாரு, ஐயோ அம்மான்னு மார்லையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழப்போற. அப்ப தோணும்டி உனக்கு நான் சொன்னதை எப்பவோ கேட்டு இருக்கலாம்னு. நெஞ்சுக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு ஆதங்கத்தை ஆலோசனையாய் வழங்கினாள். 40 தொட்டிருந்தாலும் பார்க்க 30 போல் இருப்பவள். ஐயோ அம்மா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? வாயை மூடிக்கிட்டு. நல்ல வார்த்தையே வராதா உனக்கு? எப்போ பாரு இப்படி ஏதாவது அபசகுணமா பேசுறதே வேலையா போச்சு. இதுக்கு மேல இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்த நான் மனுஷியா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். பால் அடுப்பில் பொங்க அதற்கேற்ற சம அளவில் ஜானுவும் கொதித்து நின்றாள். நான் அப்படி என்னடி தப்பா சொல்லிட்டேன்? பொம்பளை புள்ள, ஒரு வயசுக்கு மேல அப்பா கூட நெருக்கமா இருக்க கூடாதுன்னு சொல்றேன், அது குத்தமா? என்ற வள்ளியோ கையில்லா ஜாக்கெட் அணிந்தும் வெக்கையில் விரல்களை காற்றாடி ஆக்கினாள். நீ ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்லல, எனக்கு தெரியும். தாயின் உள்ளர்த்தம் உணர்ந்த மகளோ நேரடியாய் மோப்பம் பிடித்த விடயத்தை போட்டுடைத்தாள். ஆமாண்டி, சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டி இந்த சாக்கு போக்கெல்லாம். அவன் என்ன அனிதாவை பெத்தவனா? வளர்த்தவன் தானே. உனக்கு வேணும்னா அவன் 2வது புருஷனா இருக்கலாம். அதுக்காக அனிதாவுக்கு அப்பா ஆகிட முடியுமா? என்னைக்கு இருந்தாலும் அவன் வேற. விட்டு போன அனிதாவோட அப்பா வேற. பாக்குற பார்வையும் பழகுற விதமும் புள்ளைக்கு வயசு ஏற ஏற மாறும் என்றாள் குட்டை குழல் மாடன் பாட்டி. சி, வாய மூடுமா, நாக்கு அழுகி செத்துட போற. இப்படி பேச உனக்கு கூச்சமா இல்ல? மனசு தொட்டு சொல்லு. அர்ஜுன் என்னைக்காவது அனிதாவை யாரோ பெத்த பொண்ணு மாதிரி பாத்துருக்கிறாரான்னு? ஜானுவின் கேள்வியில் வள்ளியின் முகம் சலிப்பு தட்டியது. அது இன்றைக்கு நேற்று துளிர்த்த கடுப்பல்ல. மருமகனும் மகளும் தன்னந்தனியாய் அவ்வப்போது கொண்ட அந்யோன்யத்தை யதார்த்த ரகசியமாய் பார்த்ததில் தொடங்கியது. சொன்னியே பெத்தவன்னு, அந்த நல்லவன்தான் அனிதா வயித்துல இருக்கும் போதே என்னையும் என் பொண்ணையும் வேணான்னு தூக்கி போட்டுட்டு போனான். அந்த கேவலமானவனை போய் அர்ஜுன் கூட சேர்த்து வச்சு பேசுற? 1000 காரணம் சொன்னாலும் அனிதா அவ ரத்தம் ஆகிடுவாளா என்ன? ஒரு வயசுக்கு மேல எவனோ பெத்த புள்ளதானேன்னு அவ மேல கைய வைக்க எவ்வளோ நேரம் ஆகும்? இதெல்லாம் உலகத்துல என்ன நடக்காமையா இருக்கு? என்று மனதை அரித்து வந்த விஷத்தை கக்கிவிட்டாள் நவீன கிரானி. கொஞ்சம் நிறுத்துறியா? அர்ஜுன் ஒன்னும் நீ கூட்டிட்டு வந்து வச்சிருந்தவ மாதிரி கிடையாது. பல நாட்களாய் சொல்ல நினைத்து தொண்டை வரை வந்த வார்த்தைகளை இன்றைக்கு கரிசனையின்றி துப்பிவிட்டாள் ஜானு. வள்ளியோ ஒரு கணம் அதிர்ந்து உறைந்து பின் அசிங்கத்தில் நிலை குத்திய பார்வைகளை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். என்ன பாக்குற? கூட்டாளின்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஒருத்தனை சேர்த்துக்கிட்டு நீ அடிச்ச கூத்தெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஜானு முதிர்ந்தவளின் குட்டை பிட்டு வைக்க வள்ளியின் முகமோ சுணங்கி போனது. ஆனால் ஜானுவோ பாலை காஃபி தூளோடு சேர்த்து கலக்கியபடியே, நீயும் என்ன பண்ணுவ? சின்ன வயசுலயே எனக்கு அப்பான்னு இருந்த ஒருத்தனும் அல்ப ஆயுசுல போயிட்டான். எவ்வளவுதான் நீயும் தண்ணி ஒருத்தியா சமாளிப்ப? உனக்கும் தேவை இருக்கும்ல. நான் ஒன்னும் உன்னை தப்பா சொல்லலமா. ஆனா எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோன்னு தான் சொல்றேன். சாந்தமாய் சொன்ன மகள் காஃபியை மிடறிட ஆரம்பித்தாள். ஆனால் வள்ளியோ உச்சி கொட்டி, வாய்ப்பே இல்லடி. நீ சொல்ற கதையெல்லாம்
சினிமால மட்டும்தான் நடக்கும். மத்தபடி இந்த ஆம்பளைங்க எல்லாம் அரிப்பெடுத்தவனுங்க தான். ஒண்ணு பத்தாம அடுத்தடுத்து கிடைக்காதான்னு அலையிற ஜென்மங்க தான். இருக்கலாமா? ஆனா அது நீ பார்த்த ஆம்பளைங்க. அனிதாவோட அப்பாவான அர்ஜுன் இல்ல. ஏண்டி புரிஞ்சுக்க மாட்ற? ஆம்பளை எப்போதுமே ஆம்பளை தாண்டி. வெறி புடிச்சிட்டான். கட்னவ என்ன பெத்தவ என்ன, எவளா இருந்தாலும் தின்னு செரிக்கத்தான் பாப்பான். வள்ளி விடாப்பிடியாய் அவள் கருத்தில் மாற்று கருத்து கொள்ளாமல் வாதிட்டாள். ஆமா, அப்படியான ஒருத்தன் கூட தான் நீ தொடர்பு வச்சுக்கிட்ட. அதனாலதான் அந்த தரங்கெட்டவன் நான் அவனை அப்பான்னு கூப்பிட்டும் என்ன நாசம் பண்ண பார்த்தான். பொசுக்கென்று வந்து விட்டது நெஞ்சோரம் குந்தி இருந்த பழசொன்று ஜானுவின் வாயிலிருந்து. புருஷன் செத்த பின் வள்ளிக்கு துணை என்னவோ தோசை கடைதான். வீட்டுக்கு முன்னாடியே வியாபாரம். அப்படியான பழக்கமே வள்ளிக்கு. அவன் விபரமறியா வயதில் ஜானு கண்ட காட்சியெல்லாம் உல்டாவே. கடைக்கு வந்தவன் பின் வீட்டுக்குள் வந்தான். இறுதியாய் வள்ளியின் படுக்கையறை கடந்து ஜானுவின் குளியலறை சேர்ந்தான். வேண்டாம் அப்பா என்றவளின் அலறல் வள்ளிக்கும் அவனுக்கும் வார இடைவெளியை ஏற்படுத்தியது. பின் அடுத்த மாதமே எதுவும் நடவாதது போல் மீண்டும் எல்லாம் தலைகீழாய் மாறிப்போனது. பக்குவம் கொண்ட ஜானு புரிந்தவளாய் அவள் அளவில் கற்புக்கு வேலி கொண்டாள். இதத்தான் நான் சொல்ல வரேன், புரியுதா? அப்பாவாவது ஆட்டுக்குட்டியாவது இந்த காலத்துல பெத்த மகளுக்கே பாதுகாப்பு இல்ல. அப்படி இருக்கும்போது வளர்த்த புள்ளிய எப்படிடி அவன் தொடாம இருப்பான்? மீண்டும் வள்ளியின் சாடலில் சிந்தை கலைந்தாள் ஜானு. மேலும் பேச்சை வளர்த்து உப்பு சப்பில்லாத விஷயத்தை ஊதி பெருசாக்கிட விரும்பவில்லை. ஒற்றை மகளின் தாய் அவள். உன்கிட்ட நேத்தே சொல்ல நினைச்சேன். அனிதாவ அடுத்த வாரம் ஹாஸ்டல்ல சேர்க்கிறோம். யாரையும் சார்ந்து இருக்காம இப்ப இருந்தே தனியா இருக்க விடுறது நல்லதுன்னு அவங்க அப்பா தான் சொன்னாரு. சங்கதி சொல்லி தாயின் உள்ளத்தை குளிர வைத்தாள் ஜானு. அப்பாடா, இப்பவாவது உரைச்சுதே. யார் சொன்னா என்ன? என் பேத்தி பத்திரமா இருந்தா போதும் எனக்கு. நிம்மதி பெருமூச்சு பிறந்தது வள்ளியின் முகத்தில். அப்புறம் இன்னொன்னு சொல்லணும். நானும் அவரும் இந்த வாரம் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறோம். நாங்க மட்டும் தனியா. ஜானு நிறுத்தி அழுத்தமாய் கூற வள்ளியின் முகமோ இறுகி போனது. அதுவே பறைசாற்றியது. தாயவள் சில மாதங்களாக மகளும் அவள் புருஷனும் அடுப்படியில் அந்தரங்கம் கொண்டதை வேவு பார்த்ததை ஜானுவிற்கும் கொஞ்ச காலம் போனதும் உணர்ந்தது. படுக்க போகும் முன் கிச்சனை கிளீன் செய்ய அர்ஜுன் அவள் கை தொட்டு இடை பற்றி உதவியதையெல்லாம் இரு கண்கள் பார்க்கின்றன என்று. முதலில் கோபம் பொத்துக்கொண்டு வந்தாலும் பின் அப்பெரிய உருவத்தின் கள்ளத்தனத்தில் மாபெரும் ஏக்கம் ஒன்று படர்ந்திருப்பதை, மடிக்கொண்ட புடவை நிழல் காட்சியில் கசங்கி நின்றதை கண்ட நொடி தீவிர சிந்தனைக்கு வித்திட்டது. உன்னை ஹோம்ல சேர்க்கறதுல அர்ஜுனுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லம்மா. அதான் நாங்க தனி கொடுத்தனும் போறோம். ஏன், உன் புருஷனை நான் வளைச்சு போட்டுக்குவேன்னு பயப்படுறியா? முழுதாய் நனைந்த பிறகு முக்காடு எதற்கு என்பதுதான் வள்ளியின் நிலைப்பாடு. ஜானு சிரித்தாள். இல்லை என்று தலையாட்டினாள். சத்தியமா நீ எனக்கு போட்டிலாம் இல்லம்மா. ஏன்னா உனக்கான தேவை அது தேவைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் அனிதாவோட அப்பா அர்ஜுன் ஒன்னும் நீ கை பிடிச்சு இழுத்த உடனே வர ஆள் இல்ல. அவருக்கு மகளுக்கான அர்த்தமும் புரியும், மாமியார்னா இன்னொரு அம்மாங்கிற இங்கிதமும் தெரியும். ஜானு அடிக்காமல் அடித்து விட்டாள். சொல்லால் வள்ளியின் முந்தைய நடத்தியை நாசுக்காய் சுட்டிக்காட்டி முற்றும். மறக்காம எந்த மாடுலேஷன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேவை அது தேவை. அடியே, நான் சொல்றத நீ கொஞ்சம் கூட காதுலயே வாங்க மாட்டியா? 8 வயசாகுது அனிதாவுக்கு. இப்பவும் அவளை குளிக்க வைக்கிறதுல இருந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புற வரைக்கும் எல்லாத்தையும் இன்னமும் உன் புருஷனே பார்த்தா என்னடி அர்த்தம்? பெத்தவள் வள்ளி குமுறினாள். அவருக்கு பொண்ணுன்னா உசுருன்னு அர்த்தம். அனிதாவை சுமந்த ஜானுவோ அகமகிழ்ந்து சொன்னாள். இப்படி வெதண்டாவாதமா பேசுறதே உனக்கு ஒரு பொழப்பா போச்சு. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்கவே மாட்ற. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாரு,
ஐயோ அம்மான்னு மார்லயும் வயித்துலயும் அடிச்சுக்கிட்டு அழ போற. அப்ப தோணுமுடி உனக்கு நான் சொன்னதை எப்பவோ கேட்டு இருக்கலாம்னு. நெஞ்சுக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு ஆதங்கத்தை ஆலோசனையாய் வழங்கினாள். 40 தொட்டிருந்தாலும் பார்க்க 30 போல் இருப்பவள். ஐயோ அம்மா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? வாய மூடிக்கிட்டு. நல்ல வார்த்தையே வராதா உனக்கு? எப்ப பாரு இப்படி ஏதாவது அபசகுணமா பேசுறதே வேலையா போச்சு. இதுக்கு மேல இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்த நான் மனுஷியா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். பால் அடுப்பில் போங்க. அதற்கேற்ற சம அளவில் ஜானுவும் கொதித்து நின்றாள். நான் அப்படி என்னடி தப்பா சொல்லிட்டேன்? பொம்பளை புள்ள, ஒரு வயசுக்கு மேல அப்பா கூட நெருக்கமா இருக்க கூடாதுன்னு சொல்றேன், அது குத்தமா என்ற வள்ளியோ கையில்லா ஜாக்கெட் அணிந்தும் வெக்கையில் விரல்களை காற்றாடி ஆக்கினாள். நீ ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்லல, எனக்கு தெரியும். தாயின் உள்ளர்த்தம் உணர்ந்த மகளோ நேரடியாய் மோப்பம் பிடித்த விடயத்தை போட்டுடைத்தாள். ஆமாண்டி, சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டி இந்த சாக்கு போக்கெல்லாம். அவன் என்ன அனிதாவை பெத்தவனா? வளர்த்தவன் தானே. உனக்கு வேணும்னா அவன் 2வது புருஷனா இருக்கலாம். அதுக்காக அனிதாவுக்கு அப்பா ஆகிட முடியுமா? என்னைக்கு இருந்தாலும் அவன் வேற, விட்டு போன அனிதாவோட அப்பா வேற. பாக்குற பார்வையும் பழகுற விதமும் புள்ளைக்கு வயசு ஏற ஏற மாறும் என்றாள் குட்டை குழல் மாடன் பாட்டி. சீ, வாய மூடுமா, நாக்கழுகி செத்துட போற. இப்படி பேச உனக்கு கூச்சமா இல்ல? மனச தொட்டு சொல்லு. அர்ஜுன் என்னைக்காவது அனிதாவை யாரோ பெத்த பொண்ணு மாதிரி பாத்திருக்கிறாரான்னு? ஜானுவின் கேள்வியில் வள்ளியின் முகம் சலிப்பு தட்டியது. அது இன்றைக்கு நேற்று துளிர்த்த கடுப்பல்ல. மருமகனும் மகளும் தன்னந்தனியாய் அவ்வப்போது கொண்ட அந்யோன்யத்தை யதார்த்த ரகசியமாய் பார்த்ததில் தொடங்கியது. சொன்னியே பெத்தவன்னு, அந்த நல்லவன்தான் அனிதா வயித்துல இருக்கும் போதே என்னையும் என் பொண்ணையும் வேணான்னு தூக்கி போட்டுட்டு போனான். அந்த கேவலமானவனை போய் அர்ஜுன் கூட சேர்த்து வச்சு பேசுற. 1000 காரணம் சொன்னாலும் அனிதா அவரத்தும் ஆகிடுவாளா என்ன? ஒரு வயசுக்கு மேல எவனோ பெத்த புள்ளதானேன்னு அவ மேல கைய வைக்க எவ்வளோ நேரம் ஆகும்? இதெல்லாம் உலகத்துல என்ன நடக்காமையா இருக்கு என்று மனதை அரித்து வந்த விஷத்தை கக்கி விட்டாள் நவீன கிராணி. கொஞ்சம் நிறுத்துறியா? அர்ஜுன் ஒன்னும் நீ கூட்டிட்டு வந்து வச்சிருந்த மாதிரி கிடையாது. வள்ளியோ ஒரு கணம் அதிர்ந்து உறைந்து பின் அசிங்கத்தில் நிலை குத்திய பார்வைகளை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். என்ன பாக்குற? கூட்டாளின்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஒருத்தனை சேர்த்துக்கிட்டு நீ அடிச்ச கூத்தெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஜானு முதிர்ந்தவளின் குட்டை பிட்டு வைக்க வள்ளியின் முகமோ சுணங்கி போனது. ஆனால் ஜானுவோ பாலை காஃபி தூளோடு சேர்த்து கலக்கியபடியே, நீயும் என்ன பண்ணுவ? சின்ன வயசுலயே எனக்கு அப்பான்னு இருந்த ஒருத்தனும் அல்ப ஆயுசுல போயிட்டான். எவ்வளவுதான் நீயும் தனி ஒருத்தியா சமாளிப்ப? உனக்கும் தேவை இருக்கும்ல. நான் ஒன்னும் உன்னை தப்பு சொல்லலமா. ஆனா எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி இல்லங்கிறத புரிஞ்சுக்கோன்னு தான் சொல்றேன். சாந்தமாய் சொன்ன மகள் காஃபியை மிடறிட ஆரம்பித்தாள். ஆனால் வள்ளியோ உச்சு கொட்டி, வாய்ப்பே இல்லடி. நீ சொல்ற கதையெல்லாம் சினிமால மட்டும்தான் நடக்கும். மத்தபடி இந்த ஆம்பளைங்க எல்லாம் அரிப்பெடுத்தவனுங்க தான். ஒண்ணு பத்தாம அடுத்தடுத்து கிடைக்காதான்னு அலையிற ஜென்மங்க தான். இருக்கலாமா, ஆனா அது நீ பார்த்த ஆம்பளைங்க, அனிதாவோட அப்பாவான அர்ஜுன் இல்ல. ஏண்டி புரிஞ்சிக்க மாட்ற? ஆம்பளை எப்போதுமே ஆம்பளை தாண்டி. வெறி புடிச்சிட்டா கட்டினவன் என்ன பெத்தவன் என்ன, எவளா இருந்தாலும் தின்னு செரிக்கத்தான் பாப்பான். வள்ளி விடாப்பிடியாய் அவள் கருத்தில் மாற்று கருத்து கொள்ளாமல் வாதிட்டாள். ஆமா, அப்படியான ஒருத்தன் கூட தான் நீ தொடர்பு வச்சுக்கிட்ட. அதனாலதான் அந்த தரம் கெட்டவன் நான் அவனை அப்பான்னு கூப்பிட்டோம் என்ன நாசம் பண்ண பார்த்தான். பொசுக்கென்று வந்து விட்டது நெஞ்சோரம் குந்தி இருந்த பழசொன்று ஜானுவின் வாயிலிருந்து. புருஷன் செத்த பின் வள்ளிக்கு துணை என்னவோ தோசை கடைதான். வீட்டுக்கு முன்னாடியே வியாபாரம். அப்படியான பழக்கமே வள்ளிக்கு. அவன் விவரமறிய வயதில் ஜானு கண்ட காட்சியெல்லாம் உள்டாவே. கடைக்கு வந்தவன் பின் வீட்டுக்குள் வந்தான். இறுதியாய் வள்ளியின் படுக்கரை கடந்து ஜானுவின் குளியலறை சேர்ந்தான்.
வேண்டாம் அப்பா என்றவளின் அலறல் வள்ளிக்கும் அவனுக்கும் வார இடைவெளியை ஏற்படுத்தியது. பின் அடுத்த மாதமே எதுவும் நடவாதது போல் மீண்டும் எல்லாம் தலைகீழாய் மாறிப்போனது. பக்குவம் கொண்ட ஜானு புரிந்தவளாய் அவள் அளவில் கற்புக்கு வேலி கொண்டாள். இதத்தான் இதத்தான் நான் சொல்ல வரேன், புரியுதா? அப்பாவாது ஆட்டுக்குட்டியாவது இந்த காலத்துல பெத்த மகளுக்கே பாதுகாப்பு இல்ல. அப்படி இருக்கும்போது வளர்த்த புள்ளிய எப்படிடி அவன் தொடாம இருப்பான்? மீண்டும் வள்ளியின் சாடலில் சிதைந்து கலைந்தாள் ஜானு. மேலும் பேச்சை வளர்த்து உப்பு சப்பில்லாத விஷயத்தை ஊதி பெருசாக்கிட விரும்பவில்லை. ஒற்றை மகளின் தாயவள். உன்கிட்ட நேத்தே சொல்ல நினைச்சேன். அனிதாவ அடுத்த வாரம் ஹாஸ்டல்ல சேர்க்கிறோம். யாரையும் சார்ந்து இருக்காம இப்ப இருந்தே தனியா இருக்க விடுறது நல்லதுன்னு அவங்க அப்பா தான் சொன்னாரு. சங்கதி சொல்லி தாயின் உள்ளத்தை குளிர வைத்தாள் ஜானு. அப்பாடா, இப்போவாவது உரைச்சுதே. யார் சொன்னா என்ன? என் பேத்தி பத்திரமா இருந்தா போதும் எனக்கு. நிம்மதி பெருமூச்சு பிறந்தது வள்ளியின் முகத்தில். அப்புறம் இன்னொன்னும் சொல்லணும். நானும் அவரும் இந்த வாரம் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறோம். நாங்க மட்டும் தனியா. ஜானு நிறுத்தி அழுத்தமாய் கூற வள்ளியின் முகமோ இறுகி போனது. அதுவே பறைசாற்றியது. தாயவள் சில மாதங்களாக மகளும் அவள் புருஷனும் அடுப்படியில் அந்தரங்கம் கொண்டதை வேவு பார்த்ததை. ஜானுவிற்கும் கொஞ்ச காலம் போனதும் உணர்ந்தது. படுக்க போகும் முன் கிச்சனை கிளீன் செய்ய அர்ஜுன் அவள் கை தொட்டு இடைப்பற்றி உதவியதையெல்லாம் இரு கண்கள் பார்க்கின்றன என்று. முதலில் கோபம் பொத்து கொண்டு வந்தாலும் பின் அப்பெரிய உருவத்தின் கள்ளத்தனத்தில் மாபெரும் ஏக்கம் ஒன்று படர்ந்திருப்பதை, மடிக்கொண்ட புடவை நிழல் காட்சியில் கசங்கி நின்றதை கண்ட நொடி தீவிர சிந்தனைக்கு வித்திட்டது. உன்ன ஹோம்ல சேர்க்கறதுல அர்ஜுனுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லம்மா. அதான் நாங்க தனி கொடுத்தனும் போறோம். ஏன் உன் புருஷனை நான் வளைச்சு போட்டுக்குவேன்னு பயப்படுறியா? முழுதாய் நனைந்த பிறகு முக்காடு எதற்கு என்பதுதான் வள்ளியின் நிலைப்பாடு. ஜானு சிரித்தாள். இல்லை என்று தலையாட்டினாள். சத்தியமா நீ எனக்கு போட்டிலாம் இல்லம்மா. ஏன்னா உனக்கான தேவை அது தேவைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் அனிதாவோட அப்பா அர்ஜுன் ஒன்னும் நீ கை பிடிச்சு இழுத்த உடனே வர ஆள் இல்ல. அவருக்கு மகளுக்கான அர்த்தமும் புரியும், மாமியார்னா இன்னொரு அம்மாங்கிற இங்கிதமும் தெரியும். ஜானு அடிக்காமல் அடித்து விட்டாள். சொல்லாள். வள்ளியின் முந்தைய நடத்தையை நாசுக்காய் சுட்டி காட்டி. முற்றும். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.